இந்த காலத்தில் கடவுளை நம்பாததுக்கு நிறைய பேரோட காரணம் என்னென்னா, அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கெலாம் பதிலே கிடைக்காததுனால தான் இப்போ கடவுளே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அந்த ஆப்ரேஷன் இந்தந்த ஸ்டேஜ், உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜ், இப்போ இப்படி ஆப்ரேஷன் பண்ணணும், அப்படி இந்த ஆர்கன் நாங்கள் எடுத்துருவோம், அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளுக்கு தர்றப்போ நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு நம்பிக்கை வருது, அந்த ட்ரீட்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை வருது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு கேள்விகளுக்கான பதில் கிடைக்கிறப்போ நம்மளுக்கு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா அவர் எல்லாமே அதில் எழுதி வச்சிருக்காரு. உலகத்தை பொறுத்தவரை ஞானிகள், அறிவாளிகள், அவங்க ஒரு சயின்டிஸ்ட், அவங்க ஒரு ஞானி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க படித்து தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு இலக்கியமோ, ஒரு கணிதமோ, ஒரு இயற்பியலோ அவற்றையும் கற்று தெரிந்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் கடவுளை பொறுத்தவரை ஞானிகள் அப்படின்னா உண்மை சத்தியத்தை தெரிஞ்சவங்க, இந்த வார்த்தைகளை புரிஞ்சவங்க தான் ஞானிகள். ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழப்பானெனில் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன? உலகத்தில் உள்ள செல்வம், பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன, எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலே கிடைக்காது. தனியாக வரோம், தனியாக போகிறோம், எதுவுமே கொண்டு வரல, எதையும் எடுத்துகிட்டு போகல. அப்படின்னா இந்த வாழ்க்கை நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் எல்லாமே கிடைச்சும் ஒரு வெறுமை இருக்கும், ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்காது. உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழப்பானெனில் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவன் தன் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? இப்படிப்பட்ட வசனங்கள், வாக்கியங்கள்லாம் பைபிளில் இருக்குது. நம்ம ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சர் கிடைக்கிறப்போ நிம்மதியாக இருக்கும், ஒரு பீஸ் கிடைக்கும். எல்லா கேள்விகளுக்கும் இது ஒரு பதிலாக இருக்கும். இதைத்தான், இந்த அமைதி உங்ககிட்ட இருக்கிறதுனால, கடவுள் தரக்கூடிய சமாதானம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால வேற எந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் உங்களை வந்து சோர்வடைய செய்யாது.